ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன். எப்படி வந்தனா? அது ஒரு பெரிய கதை, நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். அப்புறம் நம்ம எப்ப பார்க்கலாம்? பார்க்கணுமா? சொல்றேன் இரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நான் வாடி போயிடுவேன். சொல்லு, எப்போ, எங்க? ஹேய் கம் ஆன். இன்னைக்கு பந்த். உன்னை பார்க்கறதுக்குமா பந்த்? லெட்ஸ் மேக் இட் டுடே. அது வந்து நம்ம நாளைக்கு ஐயோ, பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ண முடியாதா? Cool, man. Please wait. ஹாய். Hey. Hello. ஹாய். Hi. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? Did you like me? ரியலி பியூட்டிஃபுல். உண்மையாவா? பார்த்த வரைக்கும் அழகு. பார்க்காதது? என்ன பார்க்கறதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டல்ல? லைட்டா. ம். ஆனா இப்ப நல்லா இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க வேண்டான்னு சொன்னேன். ஆ, ஆ. அப்ப எப்போ, எங்கன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அது எல்லாமே இருக்கு. பார்த்த உடனே கட்டிப்பிடிக்க இதுன்னு ஹாலிவுட் சினிமாவா? இடம், டைம் எல்லாம் நானே சொல்றேன். ஐ நீட் a comfortable place. It will take time. எவ்வளவு வேணா வெயிட் பண்றேன். எங்க வேணாலும் வரேன். யூ டிசைட். ஓகே. சார், என்ன சார் வேணும்? 1 minute. ஓகே சார். என்ன ஆர்டர் பண்ணணும்? நோ தேங்க்ஸ். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏதாவது? No. Just wait for the next time. Okay? ஓகே. Bye. See you. யாரு? என்ன வேணும்? பிபி செக் பண்ண வந்தேன். கொஞ்ச நாளாவே தூக்கம் வரல. அதெல்லாம் என்னோட வேலை இல்லை. அதுக்கு அங்க நர்ஸ் இருக்காங்க. அப்ப நீங்க நியூரோ சர்ஜனா? ஆமா. எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. ஹே, ஹலோ சார். பிபியோடயே போயிடாதீங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்கல. என்ன விஷயம்? பார்த்து 4 நாள் ஆச்சு. ஒரு முத்தம் கிடைக்குமா? உனக்கு வேற வேலையே இல்லையா?
ஏன் ட்ரெஸ் நான் அயன் பண்ணிக்கிறேன். அக்கா நீங்க போங்க, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் தானே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கலனா நீ மோசமான ட்ரெஸ் போட்டுட்டு போ. அதெல்லாம் இல்ல. இது எப்படி இருக்கு? ஆனா பர்த்டே அடுத்த வாரம் தானே. அடுத்த வாரம் ஆடிட்டிங் இருக்குக்கா. ஒரு வேளை என்னால வர முடியலனா என்னம்மா அது? எங்க காட்டு பார்க்கட்டும். எப்படி இருக்குமா? நல்லா இருக்குல்ல? இவ எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? இவ யாருமா? சரியான கஞ்ச பிசினரியா இருக்காமா? அப்படி சொல்லு. ஆஹா. அப்படின்னா இந்த தடவையும் நாங்க தனியா தான் இல்ல வரணும்னு நினைச்சாலும் வர முடியலக்கா. நான் அவ்வளவு வேலையா இருக்கேன். ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா மட்டும் நீ என்ன செஞ்சிருவா போற? பாத்தீங்களாமா இவ எப்படி இருக்கான்னு? நானும் எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கேன். இவ கேட்டாதானே? அவ்வளோ சோம்பேறித்தனம். இந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல கிளம்பு. நீ அவளை எதுவும் சொல்லாத. பாசமான சண்டை தானேமா. இந்த வாட்டியாவது பிஎஸ்சி பிளஸ் பண்ணிருந்தா இந்த பிரைவேட் ஜாபோட ஹேங் ஓவர்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிருப்பேன். ஓ, புத்திசாலிங்க கூட இருக்கிறதுனால உனக்கு கிடைச்சிடும். எனக்கு தான் டவுட். சரி பாய். நீ நினைக்கிற மாதிரி ஜீவா அந்த மாதிரி ஆள் இல்ல. ஹீ இஸ் a fraud. சரியான பொம்பளை பொறுக்கி. ஹே, அப்படிலாம் இல்ல. அவனோட அப்ரோச்ல ஜென்யூனிட்டி இருந்ததுனால தான் நானே அக்செப்ட் பண்ணேன். ஜென்யூனிட்டியா? அவங்கிட்டியா? அவன் டெய்லி ஷர்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி பொண்ணுங்களை மாத்திட்டு இருப்பான். ஹரி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு ஆர்கியூமெண்ட்காக சொல்லாம யூ ஹேவ் எனி ப்ரூஃப்? எஸ், ஐ கேன் ப்ரூவ் இட். மச்சான் எப்படா இருக்கா? ஹாய் மச்சான். எப்படி இருக்கா? நான் கேள்விப்பட்டேன். மீன் என்ன கதை? டேய், அதுக்கெல்லாம் ஒரு நேக்கு வேணும். இந்த பொண்ணுங்கனாலே ஒரு பிரியாணி சட்டி மாறிடா. திறக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஆர்வமா காத்திருப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டா அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களை மேனேஜ் பண்றதுனா ரோட்ல மழையில நடந்து போற மாதிரி கொடையும் பிடிக்கணும், ட்ரெஸ்ஸையும் பாத்துக்கணும், கீழே ஒரு கண்ணு வைக்கணும், இல்லனா சாக்கடையில விழுந்துரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இல்லடா. என்னோட மனசுல ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அது என் மைதிலோடது. சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னோட செல்ல மைதிலி. அப்புறம் நாளைக்கு என்ன வேலை இருக்கு? ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியா? வேலண்டைன்ஸ் டேனா ரொட்டீனை மாத்தணுமா? நம்ம ஷாப்பிங் மால்லையோ ரெஸ்டாரண்ட்லயோ பார்க்கலாம். ஹே, நோ. ஐ வாண்ட் சம்திங் ப்ரெஷியஸ். ஜஸ்ட் அ லேக் ரைட். இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம 2 பேர் மட்டும். என்ன ரொமான்டிக்கா திங்க் பண்ற? லேக் ரைட் அதுதான் எனக்கு வேணும். ஓகே, கிராண்டட். போதுமா? ஓகே ஜீவா. ஹலோ. ஜீவா, நீ எங்க இருக்க? வாட் அபௌட் டுமாரோ? வேலண்டைன்ஸ் டே அதுமா? ஐயோ சாரிடா, நாளைக்கு நான் ரொம்ப பிஸி. நம்ம வேற ஒரு நாள்ல செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே ஓகே, பை. பழைய ஒரு ஜோக் இருக்கு. காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டடி டூரில் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பிளாக் கோட் சூட் போட்டு ஒரு ஹேண்ட்ஸம் பையன் மேலே தான் இங்கே எல்லாரோட கவனமும் இருந்துச்சு. அவனை விட ரொம்ப அழகானவன் தான் என்னோட ஒட்பின்னு சொன்னேன். சும்மா வம்பிழுக்க சொன்னேன். அதை கேட்டு ஒரு ஃப்ரெண்டு விளையாட்டாக சொன்னான், என் கழுத்தில் விழற தாலி 2வது கல்யாணம் பண்ணுறவரோட தான் அப்படின்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. ஷாமியோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கும்போது நரேந்திரன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கூட ஒர்க் பண்ணுறவரோட நல்ல மனசு அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னாச்சு? நீ அவரோட லைஃப்பில் கூட நானும் வேணும்னு நரேந்திரனோட டிமாண்ட். அந்த விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கான். இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? செகண்ட் மேரேஜ்னு சொல்லி ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்கறத
நான் நோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சேஃப் ஜோன்ல நான் இல்ல சிவா. எனக்கு ஏன் மேல தான் கோவம் வருதா? இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்போது 5 பைசா கூட வழி இல்லாம நான் இங்க தனியா நிக்கிறேன். எல்லாரும் சொல்ற சாதாரண பதில தவிர்த்து நான் வேற என்ன சொல்றது? சொந்த தங்கச்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நான்லாம் என்ன அக்கா? என்ன இருந்தாலும் இதை சொல்றதுக்கு நமக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். மறக்க முடியாத ஞாபகம் ஆயிடுச்சு. இது என் மனசுல எப்பவும் இருக்கும்.